இந்தியாவிலே அதிக போதை பழக்கம் இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. The drug syndicates are getting in Tamil Nadu. Tamil Nadu, the drug is there in every nook and corner. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தரவுகோல்ல பார்த்தீங்கன்னாக்க தமிழகம் ட்ரக் ஹப் இந்த இடத்துல தான் மொத்தமாக கூடிதான் இங்கேருந்து பிரிஞ்சு உலகத்துக்கு போகுதுன்னு. அதாவது இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் போதை மாநிலமா இருக்குது, இந்தியாவுடைய போதை தலைநகரமே தமிழ்நாடா தான் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு பாஜகவினர் தொடர்ச்சியாக அப்படி ஒரு ஒப்பீனியனை தமிழ்நாடை மையப்படுத்தி கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த வெர்ஷன் இருக்குல்ல, இந்தியாவினுடைய போதை தலைநகரமா தமிழ்நாடு, தமிழ்நாடு போதை மாநிலமா அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் ஃபேக்ட் செக் பண்ணுவோம். தமிழ்நாட்டினுடைய ஆளுநரா இருந்த RN ரவி இருக்காருல்ல, அவர் கூட பார்த்தோம்னா போதை ரொம்ப மோசமா இருக்குது தமிழ்நாட்டுல தான் அப்படின்னு பேசிட்டு இருந்தாரு. ஏன் தேர்தல் பிரச்சாரத்துக்காக தமிழ்நாட்டுக்கு வந்த பிரதமர் மோடி கூட என்ன பேசினார் அப்படின்னா, NDA கூட்டணிக்கு நீங்கள் அளிக்கிற ஒவ்வொரு வாக்கும் தமிழ்நாட்டை போதை பொருட்களிலிருந்து மீட்டெடுக்க உதவும் அப்படின்னு சொல்லிதான் ஓட்டு கேட்டாரு. NDA को दिया गया आपका एक वोट तमिलनाडु को ड्रग्स माफिया से मुक्त करेगा. NDA-விற்கு நீங்கள் அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் தமிழ்நாட்டை போதை பொருட்களிலிருந்து மீட்டெடுக்க உதவும். தமிழ்நாட்டுக்கு தொடர்பே இல்லாத பாஜகவை சேர்ந்த தேஜஸ்வி சூர்யா கூட பார்த்தோம்னா அவர் இன்டர்வியூல உட்காந்துக்கிட்டு தமிழ்நாடு போதையில ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குன்னு பேசுறாரு. ஸோ இதெல்லாம் ஃபேக்ட் செக் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ இருக்கு இல்லைங்களா, NCB, ஒன்றிய அரசுடைய அமைப்பு, அவங்க வெளியிட்ட சில டேட்டாக்களை அனலைஸ் பண்ண போறோம். ஸோ அவங்க 2024 கொடுத்த ஸ்டேட் வைஸா போதைப் பொருள்கள் பிடிபட்ட டேட்டா அவங்க கிட்ட இருக்குது. அந்த டேட்டாவை எடுத்து ஆய்வு பண்ணோம் அப்படின்னா, என்னென்ன மாதிரியான வெரைட்டியில போதைப் பொருட்கள் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் புழக்கத்துல இருக்குது, என்னென்ன மாதிரியான போதைப் பொருட்கள் பிடிபட்டு இருக்கு அப்படிங்கிறத தொகுத்து தகவல்களை கொடுத்துருக்குறாங்க. அதுல பார்த்தோம்னா கஞ்சாவிலேருந்து, ஹெராயின்லேருந்து, கொக்கைன்லேருந்து, மெத்துன்னு சொல்லக்கூடிய அந்த போதைப் பொருள்லேருந்து, MDMA-லேருந்து இன்னும் பலவிதமான போதைப் பொருட்களை பற்றின விவரங்கள், தரவுகள் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோவுடைய இந்த டேட்டாவிலேருந்து நமக்கு தெரிய வர்றது என்ன அப்படின்னா, ஹெராயின், மார்பின் மாதிரியான தீவிர போதைப் பொருட்களினுடைய பழக்கம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் பெரிய அளவில் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த டேட்டா, ஒன்றிய அரசினுடைய NCB கொடுத்த டேட்டாவில தெரிய வருது. அதே சமயம் எங்கெல்லாம் அதிகமா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், குஜராத், ஹரியானா இந்த மாநிலங்கள்ல தான் இந்த தீவிர போதைப் பொருட்களினுடைய பழக்கங்கிறது அதிகமா இருக்குது அப்படிங்கிறது ஒன்றிய அரசு கொடுத்த தகவல். ஸோ தமிழ்நாட்டில் சீஸ் பண்ணப்பட்ட ஹெராயின் அப்படிங்கிறது 0.03 கிலோகிராம். ஆனா குஜராத்ல 90 கிலோகிராம், யூபியில 97 கிலோகிராம். அதே மாதிரி மகாராஷ்டிராவை எடுத்துக்கிட்டோம்னா அங்க மார்பைனுடைய யூசேஜ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. அப்ப இப்படி ஒரு ரெக்கார்டை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை போதையிலிருந்து மீட்கணும்னா NDA கூட்டணிக்கு வாக்களிங்க அப்படின்னு பிரதமர் பேசுறாரு. அடுத்ததா போதைப் பொருட்கள் தொடர்பா பதிவாகி இருக்கக்கூடிய வழக்குகள் இருக்குல்ல, அந்த வழக்குகளுடைய பட்டியலை எடுத்து பார்ப்போம். ஸோ அதுல பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல 489 கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. ஆனா கேரளாவில் எடுத்துக்கிட்டோம்னா 27,701 கேஸ், மகாராஷ்டிராவில் எடுத்துக்கிட்டோம்னா 14,553 கேஸ், உத்தரப்பிரதேசத்தில் எடுத்துக்கிட்டோம்னா 6,204 கேஸ். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் போதை பழக்கமே கிடையாது, தமிழ்நாட்டில் ஜீரோ போதைங்கிற சொல்லுக்கே தமிழ்நாட்டில் இடம் இல்லை அப்படின்லாம் சொல்ல வரோமானா கிடையாது. தினந்தோறும் நம்ம செய்திகளில் வரக்கூடிய சம்பவங்கள், குற்ற சம்பவங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். போதையால் தமிழ்நாட்டில் இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம நேரடி சாட்சிகளாகவே தினந்தோறும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இது அறவே ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆனால் போதை கலாச்சாரத்தில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் மூழ்கி கிடக்கிறது, இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் மோசமாக சீரழிந்து கிடக்கிறது, போதை மாநிலமாக தமிழ்நாடு மாறிடுச்சு, இந்தியாவின் போதை தலைநகரம் தமிழ்நாடு அப்படின்லாம் கதை விட்டுட்டு இருந்தா அதை நம்ம ஃபேக்டோட உடைக்க வேண்டிய அவசியம் இருக்கு. போதை பிரச்சனை அப்படிங்கிறது இன்னைக்கு அது ஒரு யூனிவர்சல் ப்ராப்ளம். அந்த யூனிவர்சல் ப்ராப்ளத்தை இந்திய அளவில் தீர்க்க வேண்டி இருக்குது, தமிழ்நாட்டிலையும் தீர்க்க வேண்டி இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டோடு மட்டுமே அந்த ப்ராப்ளத்தை குறுக்கிறது அப்படிங்கிறது அது ஒரு தவறான அப்ரோச். ஸோ அடுத்தது இந்த போதைப் பொருட்கள், சிந்தட்டிக் போதைப் பொருட்கள்லாம் பார்த்தோம்னா எதன் வழியாக நாட்டுக்குள்ள வருது அப்படின்னா, துறைமுகங்கள் வழியாக, கடல் வழியாகத்தான் பெரும்பாலும் உள்ள வருது. அப்போ பெரும்பாலும் துறைமுகங்கள்ல என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு, எந்தெந்த துறைமுகங்கள்லாம் அதிகமான போதைப் பொருள் சப்ளை அப்படிங்கிறது நடக்குது அப்படிங்கிற டேட்டாவை அடுத்தது பார்ப்போம். ஸோ முதல்ல
இங்க வந்து கடற்கரை ஓரங்கள்ல இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல கோஸ்ட் லைன் அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் எந்தெந்த மாநிலங்கள்ல இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல குஜராத்ல தான் அதிக அளவிலான கோஸ்ட் லைன் அப்படிங்கிறது இருக்குது. கிட்டத்தட்ட 2340 கிலோமீட்டர் அப்படிங்கிறது குஜராத்தினுடைய கோஸ்ட் லைனுடைய தூரமா இருக்குது. இரண்டாவது இடத்துல பார்த்தோம்னா தமிழ்நாடு இருக்குது. கிட்டத்தட்ட 1068 கிலோமீட்டர் கடற்கரை பரப்பு வந்து அங்க இருக்குது. அடுத்ததான் மூணாவது இடத்துல ஆந்திரா இருக்குது. நாலாவது இடத்துல மகாராஷ்டிரா இருக்குது. ஸோ நம்ம இப்ப பார்த்ததன் அடிப்படையில முதல் இடத்துல இருக்கக்கூடிய குஜராத்ல கடலோர காவல் நிலையங்கள் கோஸ்டல் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் 12 தான் இருக்கு. ஆனா இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல கோஸ்டல் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா 30 இருக்குது. இது மகாராஷ்டிராவிலாம் 7 தான் இருக்குது. இந்தியாவிலேயே கோஸ்டல் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய ஸ்டேட் அப்படிங்கிறது தமிழ்நாடு தான். அப்ப தமிழ்நாட்டுல தான் அதிக அளவிலான பரிசோதனைகள் அப்படிங்கிறது நடக்குது. தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு போதைப் பொருள் வந்து கடற்கரை வழியாக துறைமுகங்கள் வழியாக உள்ள வர்றது தான் கடினமானதாக இருக்குது. அதுல குறிப்பா பார்த்தோம்னா இந்த கொக்கைன், ஹெராயின் மாதிரியான அந்த தீவிர போதைப் பொருட்கள்லாம் பெரும்பாலும் இந்த கடல் பகுதிகள் வழியாகத்தான் உள்ள வருது. அப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க வேண்டி இருக்குதுன்னா, இந்த துறைமுகங்கள் இருக்குல்ல, போர்ட்ஸ்ல கடந்த 5 வருஷத்துல என்ன மாதிரியான எந்தெந்த துறைமுகங்கள்ல எல்லாம் அதிக அளவிலான போதைப் பொருட்கள் அப்படிங்கிறது பிடிபட்டிருக்கு அப்படிங்கிற தரவுகளை பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தோம்னா ராகுல் காந்தி வந்து பார்லிமெண்ட்ல கேட்ட கொஸ்டினுக்கு உள்துறை அமைச்சகம் கொடுத்த பதில். இதுல தமிழ்நாட்டில் கொக்கைன் எப்போ பிடிபட்டிருக்கு கடைசியா அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 303 கிலோ கொக்கைன் அப்படிங்கிறது 2021 ஏப்ரல் மாசம் பிடிபட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு 2024 முடிகிற வரைக்கும் உள்ள டேட்டாக்கள்ல தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள், இந்த தீவிர போதைப் பொருட்கள் துறைமுகங்கள்ல பிடிபடவில்லை. ஸோ எந்த மாநிலங்கள்ல அதிகமா பிடிபட்டிருக்கு, எந்த மாநிலங்கள் வழியா அதிகமா உள்ள வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதுல மொத்தம் 19 இன்சிடென்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க துறைமுகங்கள்ல. அதுல 8 இன்சிடென்ட்ஸ் வந்து குஜராத்தில் தான் நடந்திருக்கு. குஜராத்தில் உள்ள துறைமுகங்கள் வழியாகத்தான் அதிகமான போதைப் பொருட்கள் வந்திருக்குது. அங்கதான் அதிகமான போதைப் பொருட்கள் பிடிபட்டிருக்கு. அதுலயும் டாப்ல எங்க இருக்கு, யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய அதானி துறைமுகம் தான் டாப்ல இருக்குது போதைப் பொருட்கள் வர்றதுல. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மற்ற துறைமுகங்கள்ல பிடிபட்ட அந்த போதைப் பொருட்களினுடைய அளவை சேர்த்து பார்த்தா கூட அதானி துறைமுகம்ங்கிற ஒரே துறைமுகத்துல பிடிபட்ட போதைப் பொருட்களினுடைய அளவுங்கிறது அதிகம். ஸோ அவ்வளவு போதைப் பொருட்கள் அந்த துறைமுகத்தின் வழியாக வந்திருக்கு. கிட்டத்தட்ட 2021 ஒரே இன்ஸ்டன்ஸ்ல மட்டும் 3000 கிலோ 2988 கிலோ ஹெராயின் அப்படிங்கிறது பறிமுதல் பண்ணப்பட்டுச்சு. எங்கன்னா அதானி துறைமுகத்துல. இந்த 3000 கிலோ ஹெராயின் அப்படிங்கிறது நாடு முழுக்க போயிருந்ததுன்னா, அது பிடிபடாம இருந்ததுன்னா இன்னைக்கு என்ன ஆயிருக்கும் இந்த நாடு அப்படின்னு யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா அதோடைய மதிப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 6000 கோடி, 5976 கோடி. அதுக்கு அடுத்தது குஜராத்துக்கு அடுத்தது எந்த மாநிலத்துல அதிகமான போதைப் பொருட்கள் ஹெராயின், கொக்கைன்லாம் பிடிபட்டிருக்கு அப்படின்னா மகாராஷ்டிராவில் பிடிபட்டிருக்கு. மகாராஷ்டிராவில் வரக்கூடிய துறைமுகத்தின் வழியாக உள்ள வரும்போது பிடிபட்டிருக்கு. ஸோ இவ்வளவு போதைப் பொருள் கடத்தலுடைய ஹாட்ஸ்பாட்டா இருக்கக்கூடிய பகுதிகளில் யார் ஆட்சி நடக்குது அப்படின்னு கேட்டா பாஜகவின் ஆட்சி நடக்குது. குஜராத்தில் பாஜகவின் ஆட்சி நீண்ட காலமா நடந்துகிட்டு இருக்கு. மகாராஷ்டிராவிலையும் இப்போ பாஜகவின் ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ போதைப் பொருள் ஹாட்ஸ்பாட்டினுடைய பகுதியில ஆட்சியை நடத்திக்கிட்டு தமிழ்நாடை வந்து போதையில் சீரழிந்து கிடக்கும் மாநிலம். தமிழ்நாட்டை போதையிலிருந்து காப்பாற்றணும்னா என்டிஏ கூட்டணிக்கு வாக்களிச்சாதான் முடியும்னு பிரதமர் பேசுறதெல்லாம் பெரிய முரண்பாடா இருக்கு. அது மட்டும் இல்லாம உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கிட்டோம்னா 8/6/2025 அன்னைக்கு என்சிபி ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. அந்த அறிவிப்புல பார்த்தோம்னா சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பல் வந்து பார்த்தோம்னா நேரடியாகவே நிதியுதவி பண்ணி ஒரு ஆய்வகம், ஒரு லேபையே வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. எங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்திலும் டெல்லியிலும். ஸோ அங்கேயே வச்சு போதை மருந்து தயாரிக்கக்கூடிய லேப்ஸ். இதை யார் நடத்துனாங்கன்னு கேட்டா CJNGன்னு சொல்லக்கூடிய உலகத்தினுடைய மிக ஆபத்தான போதைப் பொருள் தயாரிக்கிற கடத்தல் கும்பல். அங்க தயாரிப்பு நிறுவனம் போதைப் பொருட்களை தயாரிச்சு நாடு முழுக்க சப்ளை பண்ணக்கூடிய லேபை உருவாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிக்குரிய செய்தியை NCB வெளியிட்டுது. ஸோ உத்தரப்பிரதேசத்துல யார் ஆட்சியில் இருக்கிறாங்க அப்படின்னா சொல்லவே தேவையில்லை, நம்ம யோகி ஆதித்யநாத் இருக்கிறாரு, பாஜகவினுடைய ஆட்சி. அப்ப நாடு முழுக்க சீரழிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு லேபையே உருவாக்கக்கூடிய இடமாக உத்தரப்பிரதேசத்தை வைத்துக் கொண்டுதான் பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டை போதை மாநிலம்னு பேசுறார்.
பாஜகவை சேர்ந்த பிற மாநில நிர்வாகிகளும் பார்த்தோம்னா தமிழ்நாட்டை போதை மாநிலம்னு பேசுறாங்க. போதைப் பொருட்களுடைய கண்ட்ரோல்ல தமிழ்நாடு இருக்குதுன்னு பேசுறாங்க. போதை பழக்கத்தை ஒழிக்கணும் அப்படின்னா அது முதல்ல அதை ஒழிக்கிறதுக்கான திட்டத்திலிருந்து வரணும். சும்மா ஒரு எதிர்ப்பு அரசியலுக்காக போதை அப்படிங்கிறத பயன்படுத்துறது அப்படிங்கிறதெல்லாம் உண்மையிலேயே அது போதைப் பொருளை ஒழிக்கிறதுக்கு எந்த வகையிலும் பயன்படாது. போதையை ஒழிக்கணும் அப்படின்னா இந்திய அளவுல ஒரு திட்டமிடலை பிரதமர் முன்னெடுப்புல, உள்துறை அமைச்சகம் முன்னெடுப்புல, நார்காட்டிக்ஸ் பியூரோவுடைய முன்னெடுப்புல ஒரு வேலை திட்டத்தை வச்சு போதைப் பொருட்களை ஒழிக்கிறதுக்கான தீவிரத்தை காட்டணும். அதுக்கு மாநிலங்கள் ஒத்துழைப்பு கொடுங்கன்னு சொல்லி மாநிலங்களோடு இணைந்து உட்கார்ந்து பேசி ஒரு திட்டத்தை உருவாக்கணும். எந்தெந்த மாநிலங்கள்லாம் போதைப் பொருட்களை அதிகமாக சப்ளை பண்ணப்படுதோ அதை தரவுகளின் அடிப்படையில் உட்கார்ந்து பேசி இதை ஒட்டுமொத்தமாக இந்தியாவை போதை இல்லாத நாடாக உருவாக்கணும் அப்படிங்கிற வேலை திட்டத்தை முன்னெடுக்கணும். இதற்கான அசிஸ்டன்ஸை மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணாம அரசியலுக்காக போதைப் பொருள் ஹாட்ஸ்பாட்ல அவங்களுடைய கட்சி ஆட்சி நடக்கும்போது அதை மறைச்சிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு தமிழ்நாடு சீரழிஞ்சு போச்சுன்னு சொல்றதெல்லாம் பக்காவான அரசியல் தானே தவிர இதுல எந்த உண்மையுமே கிடையாது. ஸோ தொடர்ச்சியா இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்க யூடர்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடர்ன் அப்படிங்கிறது பொய் செய்திகளை முறியடிக்கிறதுக்காகவும் வெறுப்பை வீழ்த்துறதுக்காகவும் சுதந்திரமா நடத்தப்படுற ஒரு சுதந்திர ஊடகம். இந்த ஊடகம் எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய நிதியிலும் நடத்தப்படுற ஊடகம் கிடையாது. மக்களாகிய நீங்க கொடுக்குற பணத்திலும் யூடியூப், கூகுள் ஆட்ஸ் மாதிரி வரக்கூடிய பணத்திலும் தான் இந்த ஊடகம் நடத்தப்படுது. யூடர்ன் செய்யற இந்த வேலை முக்கியமானது, இது சரியா இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த QR கோட் மூலமா உங்களால முடிஞ்ச டொனேஷன் அனுப்பி யூடர்னுடைய வளர்ச்சிக்கு உதவலாம்.